இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ திருப்பி ஆஹா கல்யாணம் சீரியலில் நம்ம நேற்று சொன்ன அதே விஷயம் தான் நடந்துச்சு. தாத்தா தான் ஒரு ஷாக்கை கொடுக்க போகிறாரு இந்த குடும்பத்தில் எல்லாத்துக்கும் அப்படின்னு நினச்ச மாதிரியே இப்போ எல்லாரும் கோபமாக பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும் பொழுதே ஐஸ்வர்யா நான் எங்கேயும் போக மாட்டேன், என்ன நடந்தாலும் சரி நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு வேறு சொல்லிகிட்டு இருக்கேன். இல்லை வேறு நான் டிவோர்ஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறாரு கௌதம். டிவோர்ஸ்னால் அவ்வளோ ஈஸியாலாம் கிடைக்காது, நீங்கள் பண்ணுறது தான் பண்ணுங்கள். ஆனால் மியூச்சுவல் கன்சென்ட் அப்படிங்கிறது ரெண்டு பேரும் ஒத்துக்கிட்டால் மட்டும்தான். நீங்கள் மட்டும் தனியாக நினச்சா பண்ண முடியாது. நான் இழுத்துட்டே போவேன், கடைசி வரைக்கும் நீங்களாலும் ஒன்றா கணவன் மனைவியாக தான் இருப்போம், பரவாயில்லையா உங்களுக்கு அப்படின்னு கேட்க, ஏமா அப்படி பேசுகிற அப்படின்னு இந்த பக்கம் அவள் வாழ்க்கையை சேர்த்து அழிக்கிறியே அப்படின்னு இந்த பக்கம் புலம்பிக்கிட்டு இருக்காங்க கோடீஸ்வரி. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கோடீஸ்வரி மேடையிலே ஏறி போய் தாத்தா பாட்டி காலில் விழுட்டாங்க. என் பிள்ளைங்க பெரிய தப்பு பண்ணிட்டாங்க, எனக்கு இன்னொரு பொண்ணு இருக்கா, அவள் வாழ்க்கை என்ன ஆகுறது, அவளை யார் கல்யாணம் பண்ணிப்பா, பெரிய பொய் சொல்லிட்டா, அவள் ஐஸ்வர்யா பண்ண தப்புக்கு அவளுடைய சுயநலத்துக்காக அவள் பொய் சொல்லிட்டா, அவளை காப்பாற்றணும் அக்காவை காப்பாற்றணும்னு நினச்சி அதை வெளில ஆட்டி சொல்லாமல் மகா விட்டுட்டா, ரெண்டு பேர்த்தையும் மன்னிச்சிருங்க, வீட்டில் சேர்த்துக்கோங்கன்னு காலில் விழுந்து கெஞ்சிக்கிட்டே இருக்காங்க ரொம்ப நேரமாக. அப்படியே தாத்தாவும் பாட்டியும் அழுதுகிட்டே பார்க்குறாங்க. இந்த விஷயத்தில் இதெல்லாம் ட்ராமா, இந்த ட்ராமாலாம் வேணாம் அப்படின்னு சித்ரா பேச, உடனே ஒரு பொண்ணை பெற்றவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும் அப்படின்னு பாவமாக தாத்தாவும் பாட்டியும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்பையும் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி சித்ரா இது ஒன்றும் சரிப்படாதுன்னு போய் ராஜலட்சுமிகிட்ட ஏற்றி விடுறாங்க. இப்படியாச்சும் இந்த ட்ராமாவோட இங்கேயே இருந்துருவாங்க தாத்தாவோட நல்ல மனசை யூஸ் பண்ணி அப்படி இப்படிலாம் பேச, உடனே இந்த சமயத்தில் மகாவே என்ன சொல்கிறாங்க, நான் இதுக்கப்புறம் இருக்க போகிறதில்ல, என் பெரிய தப்பு பண்ணிட்டாங்க எனக்கு தெரியும், எங்கள் அக்கா தப்பு பண்ணிட்டா, நானும் தப்பு பண்ணிட்டேன், அதனால் நான் கிளம்பி போயிடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அம்மாவையும் அப்பாவையும் கூப்பிட்டு இதுக்கு மேலே என்ன பண்ணுறது, நம்ம போய் தான் ஆகணும் அப்படின்னு போக, ஐஸ்வர்யா நான் எங்கேயும் போக மாட்டேன்னு நின்றுட்டு இருக்காங்க. போயிட்டே இருக்காங்க. போயிட்டே இருக்கும் பொழுது பார்த்தா தாத்தா அப்படியே மயங்கி பொத்துன்னு கீழே விழுந்துடுறாரு. ஏன்னா நம்ம எதிர்பார்த்தோம். உடனே கூட எல்லாரும் ஐயோ தாத்தா தாத்தான்னு உள்ளர அவரை தூக்கிட்டு போய் அவரை போய் பெட்டில் சோஃபாவில் படுக்க வச்சு தண்ணியெல்லாம் தெளிச்சு எழுப்பிடுறாங்க. அந்த மனுஷனுக்கு ஏதோ ரொம்ப உடம்பு சரினாங்க. பார்த்தா ஒரு ஆம்புலன்ஸ்லாம் கால் பண்ணல, வீட்டில் தண்ணி தெளிச்சு எழுப்பிவிட்ருவோம் அப்படின்னு எழுப்பிவிட்டாங்க. எழுப்பிவிட்டதுக்கப்புறமா தான் அவர் எந்திரிச்சு என்னால் தாங்க முடியல, நான் நல்லா தான் இருக்கேன், ஆனால் அந்த குடும்பத்தில் நடக்கிற ஒன்று என்னால் தாங்க முடியலன்னு பேச ஆரம்பிக்க, இப்போவும் ஐஸ்வர்யா என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் என்ன பேச நான் மட்டும் தப்பு பண்ண மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க, நான் ஒன்றும் தப்பு பண்ணுறேன், நான் எங்கேயும் வரமாட்டேன், மகா நீ வேணா போகிறதுனா போ மகா, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் நீயும் பெருசாக எந்த தப்பும் பண்ணல, நீ எனக்காக விஷயத்தை சொல்லாமல் இருந்த அவ்வளோதான். தப்பு பண்ணவங்களும் அந்த வீட்டை விட்டு வெளில போனோம் அப்படின்னா கௌதமும் என் அத்தையும் தான் கண்டிப்பாக வெளில போகணும். ஓவராக பேசாதீங்க அத்தை, நீங்கள் ஏதோ நல்லவங்க மாதிரி, நீங்கள் செஞ்ச தப்பெல்லாம் எழுதுனா இருக்கப்பா பேப்பர் பத்தாது, அத்தனை பக்கத்துக்கு போகும், அப்போ நீங்களும் வாங்க வெளில போகலாம் கௌதம் அப்படின்னு பேசும்போது, கௌதம் ஒன்று முதல்ல வெளில அனுப்பணுண்டி அப்படின்னு பேச, இவங்க என்ன பண்ணுறாங்க, அவர் கையை பிடிச்சி வாங்க போகலாம் நம்ம போகலாங்கிறாங்க. கடைசியில் ஐஸ்வர்யா கேரக்டர் தான் நமக்கு பார்த்தா ஹீரோயின் மாதிரி இருக்குது. இந்த பக்கம் மகா நான் போயிடுறேன், நான் கண்டிப்பாக போயிடுறேன், நான் இருக்க மாட்டேன், உங்களெல்லாம் கஷ்டப்படுத்த மாட்டேன், உங்களெல்லாம் காயப்படுத்த மாட்டேன், நான் போயிடுறேன் அப்படின்னு கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. கெஞ்சிக்கிட்டு இருக்க, நீ ஏன் கெஞ்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு பேசுகிறேன். இந்த பக்கம் அவங்க அப்பா அம்மாலாம் ஐஸ்வர்யா வடக்க ட்ரை பண்ண, அதெல்லாம் யார் நடக்கனாலும் தெரியும், நான் போக போகிறதில்ல, இதான் என் வீடு, நான் இங்கே தான் இருப்பேன், இதுக்கு மேலே ஏதாச்சும்னா விஷயம்னா கோர்ட்டில் கேஸ் போட்டுங்க, இல்லை போலீஸ்கிட்ட போங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க, எனக்கு தெரியும் நான் தப்பு பண்ணலன்ட்டு, நான் தப்பு பண்ணலாம் எனக்கு தோணல, இந்த நான் பண்ணாமல் இருந்தேன் அப்படின்னா இவர் எனக்கு கல்யாணம் பண்ணியிருக்க மாட்டார், அதனால தான் நான் பண்ணேன் அப்படின்னு அவங்க ஸ்ட்ராங்காக சொல்லிடுறாங்க. ஆனால் நான் கிளம்புறேன் அப்படின்னு ஒத்த காலில் மகா நிற்கிறதோட இன்றைக்கி எபிசோடு முடியுது. ஸோ இன்றைக்கி எபிசோடை பற்றி நீங்கள் நினச்சிங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ திருப்பி